Hi friends, welcome back to our channel. I hope எல்லாரும் ஹெல்த்தியாக ஜாலியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நைட் ரொட்டீன் vlog தான். ஸோ நேற்று தான் எடுத்தேன், ஃப்ரைடே அன்றைக்கி தான் வந்து வீடியோவே எடுத்தேன். ஸோ ஆக்சுவலாக நான் எனக்கு வந்து இந்த வீக் ஃபுல்லாகவுமே ரொம்ப டல்லாக தான் போச்சு. கிட்ஸுக்கு வேறு இந்த வீக்கில் 2 days வந்து லீவ் வந்துச்சு. டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் லீவ் வந்துருச்சு. ஸோ அவங்ககிட்டே வந்து எனக்கு சரியாக இருந்துச்சு. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு 1 month வரைக்கும் லீவ் விட போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து லீவ் விட போகிறாங்க அப்படின்ற மைண்ட் செட்லேயே வந்து அவங்க இருக்காங்க. சுத்தமாக ஸ்கூல் போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டே அவங்களுக்கு இல்லை. அந்த மைண்ட் செட் வந்து என்னால் வர வைக்கவே முடியல. இந்த வீக் வேறு சண்டே லீவு, மண்டே ஸ்கூலு, அப்புறம் டியூஸ்டே லீவு, வெனஸ்டே ஸ்கூலு, அப்புறம் தேர்ஸ்டே லீவு, ஃப்ரைடே ஸ்கூல், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. டே பை டே வந்து ஸ்கூல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்டே வரல. லீவு 1.5 மாதம் வந்து லீவு. ஸோ அந்த ஜாலியிலே வந்து அவங்க இருக்காங்களா. ஸ்கூலுக்கு வந்து அவங்கள அனுப்பிவிடவே முடியல. ஒரே ஜாலி குஷிலேயே வந்து அவங்களுக்கு போயிட்டுருக்கு டே. ஸோ அதனால் அவங்ககிட்டயே வந்து எனக்கு டைம் வந்து சரியாக இருந்துச்சு. நேற்று கூட ஷார்ட் வீடியோ போடவே இல்லை. இவங்கள லீவில் வீட்டில் வச்சுட்டு அசல் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே எனக்கு இருக்க மாட்டேங்குது. இருந்தாலும் சாட்டர்டே நம்ம லாங் வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ட்டு சரி எப்படியோ ஒன்று போட்டுடலாம் அப்படின்ட்டு நேற்று நைட்டு தான் வந்து வீடியோவே எடுத்தேன், ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ நேற்று கூட ஃப்ரைடே அன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கிட்ஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு லஞ்ச் பேக் பண்ணி 8 o'clock வந்து அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஃபுல்லாக பெட்ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டேன். 8 o'clock உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் 5 o'clock தான் வெளிலவே வந்தேன் பெட்ரூம்லேருந்து. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லி ரெஸ்ட் எடுத்தேன். ஒரு 4 hours வந்து செம்ம தூக்கம். அதுக்கப்புறம் கூட பெட்டை விட்டு எழுந்துக்கவே இல்லை. ஏன்னா நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அடுத்த வேலை வந்து நம்ம செய்ய முடியும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி சரி ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி நைட்டு அந்த ஈவினிங் மேலே தான் வந்து வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன் எடுக்கிறதுக்கு. இதில் வெயில் வேறு கொளுத்து தான், நெருப்பில் நிற்கிற மாதிரியே இருக்குது. கிச்சன் பக்கமே வர முடியல. சரி அன்றைக்கி ஈவினிங் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வாட்டர்மெலான் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து கட் பண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இது வந்து உப்பு மிளகா வந்து நான் வந்து போட்டு சாப்பிட்டேன். எங்கள் அப்பா வந்து இப்படி தான் பண்ணுவார். பெரிய தர்பூசணி வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் எத்தனை பீசஸ் வேணுமோ அத்தனை பீசஸ் கட் பண்ணிவிட்டு அது மேலே உப்பு மிளகா துருவி எல்லாருக்கும் ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ அவர்கிட்ட மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் ஒரு தடவை அதை வந்து பார்த்தேன். அதுக்கு முன்னாடிலாம் அவர் வந்து அப்படி பண்ணலை. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் வந்து நேற்று வந்து தர்பூசணி இருந்துச்சு பேலன்ஸு. அதை வந்து கட் பண்ணி பீஸாக கட் பண்ணி அதில் உப்பு மிளகா துருவி ஒரு ஷேக் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். என் பையன் நான் தான் சாப்பிட்டோம். என் பொண்ணு வந்து பாட்டி வீட்டில் இருந்தாலும் அவள் வந்து வரல. அதனால் அவளுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அவள் வர்றப்போ கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி என் பையனுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். பையன் கூட நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சாப்பிட்டான். இப்போ நம்ம வாட்டர்மெலான் சாப்பிட்டோம்ல, அதை வந்து ரெட்டிஷாக இருக்கிறது சாப்பிட்டுட்டு இது மாதிரி ஒயிட் வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த தப்பு மட்டும் யாருமே பண்ணாதீங்க. இதுவும் கூட வாட்டர்மெலான் தான், பட் டேஸ்ட்டு தான் சல்லுன்னு இருக்கும். மற்றபடி இதுவும் வாட்டர்மெலானில் இருக்கிற சத்து அப்படியே இதுலேயும் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம குக்கிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதில் தோல் இருக்குல்ல, அதை மட்டும் பீல் பண்ணி தூக்கி போட்டுடலாம். மீதி இருக்கிற எல்லாமே நம்ம கட் பண்ணி சமையலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு நான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். என்னென்னா சிம்பிள்னா தோசைக்கு நான் சட்னி வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் சட்னி மட்டும் இல்லை, எந்த ரெசிபி வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம டார்கெட் வந்து இதை தூக்கி போடாமல் நம்ம குக்கிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம டார்கெட்டு. ஸோ அதனால் நம்ம எந்த ரெசிபி செஞ்சால் நம்ம வந்து விரும்பி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி பார்த்து வந்து நம்ம ரெசிபி செஞ்சுக்கலாம். என் கிட்ஸ் பார்த்திங்களான்னா வேர்க்கடலை சட்னி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி இதை வந்து எப்படிடா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தான் நான் யோசித்தேன். ஸோ அப்படி யோசிக்கும் போது தான் இதை வந்து நம்ம அப்படின்னா ஆயிலில் வந்து வதக்கி நம்ம வந்து மிக்சியில் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வந்து நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றதும் காமிக்கிறேன். எப்போவுமே நம்ம ஏதாச்சும் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பிடிச்ச ரெசிபி நம்மளுக்கு எதுவோ அதில் வந்து ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அது வந்து வேஸ்ட்டாக போகாது. அப்படி தான் என் பையனுக்கு வேர்க்கடலை சட்னி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணது தான். பட் டேஸ்ட் வந்து வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இல்லை. இந்த தர்பூசணி சாப்பிட்டா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும்ல, இதில் வந்து செஞ்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்
டேஸ்ட் வந்து இருந்துச்சு. உண்மையாலுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்காக தான் வேர்க்கடலை வந்து வறுத்துட்ருக்கேன். நான் எப்போவுமே வேர்க்கடலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாலாம் வறுத்து சமைக்க மாட்டேன். ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வந்து வறுத்துட்டு ஒரேடியாக வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுடுவேன். இது வந்து எனக்கு ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வரைக்குமே இந்த வேர்க்கடலை வந்து வரும். இப்போ இந்த வேர்க்கடலையை வறுத்துட்டேன். நான் வெளில எடுத்துகிட்டு போய் தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன். இப்போ இந்த வேர்க்கடலையை வறுத்தேன்ல, இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேப்பில் எனக்கு எவ்வளோ வேர்வை ஊற்றுச்சுன்னு பாருங்கள். வீடியோவில் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து வேர்வையாக ஊற்றிட்டுருக்கு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெளில வந்து காற்று ஜில்லுன்னு வந்துச்சு. சரி வந்து இயற்கை காற்று கொஞ்ச நேரம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இந்த வேர்க்கடலையை தோல் உரிச்சிட்டு சைடு கேப்பில் ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்குமே வெளில வந்து இருந்துட்டு வந்தேன். என் கிட்ஸும் கூடவே வந்தாங்க. ஸோ நாங்கள் 3 பேருமே வெளிக்காற்று வாங்கிட்டு வந்தோம். இப்போ வாட்டர்மெலான் சட்னி வந்து நம்ம கபகபன்னு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச தர்பூசணி வந்து இதில் போட்டு சிம்லேயே வச்சு வேக விட்டுலாம். இது கூடவே பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து வந்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த தர்பூசணி வந்து வெந்து வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம சிம்லேயே வந்து அடிக்கடி வந்து கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த கேப்பில் வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் புளி கொஞ்சமாக, அப்புறம் தேங்காய், அப்புறம் நம்ம வறுத்து வச்சல வேர்க்கடலை அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சட்னி வந்து நிறைய செய்ய போகிறோம் அப்படின்னா குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் கிட்ஸ் மட்டும் அப்படின்றதுனால குவான்டிட்டி வந்து நான் கம்மியாக தான் எல்லாமே போட்டிருப்பேன். தேங்காய் வந்து கம்மியாகவும் வேர்க்கடலை வந்து அதிகமாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். அப்புறம் நம்ம வதக்கி விட்டோம்ல தர்பூசணி, அது வந்து நல்லா வெந்துடுச்சு. அதில் வந்து நான் ஆயில் நிறைய ஊற்றி வேக வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. இருந்தாலுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே உப்பும் போட்டு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கலாம். தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு கெட்டியாக வந்து வச்சுருக்கேன். தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு வந்து எப்பவும் போல தான். தாளிப்பு கரண்டியில் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு அந்த சட்னியை வந்து தாளித்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போது வாட்டர்மெலான் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தர்பூசணியில் இருக்கிற ஒயிட் வந்து கண்டிப்பாக தூக்கி போடவே போடாதீங்க. அந்த தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எந்த ரெசிப்பியில் வேணும்னாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லது. இப்போ சும்மா இந்த சட்னி வந்து டெக்கரேட்டிவாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தோல் வந்து அந்த சட்னி மேலே வச்சு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி அதெல்லாம் எதுவும் நான் சாப்பிட மாட்டேன். தூக்கி போட்டு போகிறது தான். வீடியோக்காக தான் அந்த மாதிரி வந்து காமிச்சேன். அவ்வளோதான், சட்னி வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சுல்ல. இப்போ அடுத்து வந்து தோசை வந்து செய்ய போகிறேன். தோசை வந்து ப்ளெயின் தோசை ஊற்றினா ரொம்ப டல்லாக இருக்குமே அப்படின்ட்டு அதில் வந்து நான் கேரட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் தோசை சுடலாம் அப்படின்னு தோணுச்சு. சரின்ட்டு கேரட் வந்து துருவி எடுத்துக்கிட்டு இதில் தோசை மாவில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கேரட் வந்து பச்சையாகவே சாப்பிட்டாலே நல்லதில்லை, அதனால் எதுவும் நான் வதக்கிலாம் வந்து இதில் ஆட் பண்ணலை. அப்படியே வந்து துருவி கையோட இதை மாவில் வந்து நான் ஆட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து என் கிட்ஸு சாப்பிட்ற டைமும் ஆயிடுச்சு. அதனால் கையோட தோசை ஊற்றிட்டு அவங்கள வந்து சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த வேலை ஆகும் அப்படின்ட்டு அதான் பண்ணிகிட்ருக்கேன். நான் தோசை வந்து பேப்பர் தோசை மாதிரிலாம் ஊற்றலை, கல் தோசை மாதிரி தான் ஊற்றிருக்கேன். ஒரு 1.5 கரண்டி போல் நம்ம மாவு எடுத்து ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டாக வரும். ஸோ அதில் கேரட் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி நம்ம ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். என் கிட்ஸ் 2 பேரையும் சாப்பிட வச்சுட்டு அவங்கள தூங்கவும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வீடியோ வேலை இருந்துச்சு, அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 11 போல் ஆகிடுச்சு வீடியோ வேலைலாம் முடியறதுக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இருக்கிற வீடியோ கிளிப்பிங் வந்து நான் நியூ ட்ரைபேட் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். அதை பற்றி தான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். கூடவே என்கிட்ட இருக்கிற ட்ரைபேட்லாம் என்னென்ன, அது வந்து எது வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி, எது வந்து ஒஸ்ட்டு ப்ராடக்ட், இந்த மாதிரிலாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து வேணுன்றவங்க பாருங்கள், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நியூ ட்ரைபேட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றி ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். என்னோடய பழைய ட்ரைபேட் வந்து போயிடுச்சு, உடஞ்சிடுச்சு. அதனால் வந்து நியூவாக ட்ரைபேட் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ அதில் தான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து அந்த ட்ரைபேட் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறேன். இப்போது அதை பற்றி நம்ம பேசிடலாம். ஸோ இது வந்து 7 ஃபீட் ட்ரைபேடு. இதை தான் வந்து நான் வந்து 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து இது வந்து ரிங் லைட்டு. முதல்ல வந்து ரிங் லைட் வந்து உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ இது இப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஆங்கிள் எடுக்கும்போது. அதுவும் வந்து உடஞ்சிடுச்சா, சரின்ட்டு கண்டிப்பாக நம்ம நியூ ட்ரைபேட் வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு அதுதான் வாங்கியிருந்தேன்.
இது வந்து 7 ஃபீட் ட்ரைபேடு. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து நம்மளுக்கு கேமராமேன் பக்கத்தில் இருந்து வீடியோ எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 7 ஃபீட் ஹைட்டுன்றதுனால நம்ம எவ்வளோ ஹைட் வேணுனாலும் வச்சுக்கலாம். ஸோ மேலேருந்து ஆங்கிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் பார்த்த மாதிரி ஆங்கிள் எடுத்து நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அதனால் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு மைனஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ லென்த் இருக்கும். ஸோ இவ்வளோ லென்த் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் மேலெலாம் வந்து வச்சு நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஹைட்டு பேஸ் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து இந்த ட்ரைபாடும் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். பட் வந்து இது ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ பாருங்கள், ஹைட் வந்து இவ்வளோ தான் இருக்குது. பட் இதனோட பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. அதனால் இது ஒஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் ஹைட் வந்து இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஹைட் வந்து கிடையாது. ஹைட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ என் ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இந்த ட்ரைபேட் வந்து லைட் வந்து உடஞ்சிருச்சு. அப்போவே வந்து இதை வந்து நான் ஆர்டர் போட்டுருந்தேன். ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். பட் இது வந்து ஹைட்டும் இல்லை. அதே மாதிரி இந்த பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ட்ரைபேடு. அதனால் இதே மாதிரி ஹைட் இருக்கிற மாதிரி பார்த்து இன்னொரு ட்ரைபேட் வந்து வாங்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி, இது இருக்குல்ல, இதவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ரிங் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து இது உடஞ்சதுனால நான் வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வாங்கவே கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா ஆங்கிள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரியும் நம்ம இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கவே கூடாது. ஸோ ஆங்கிள் திருப்புறதுக்கு பார்த்திங்கன்னா பால் இருக்கணும். ஸோ நான் இன்னும் ட்ரைபேட் எடுத்துகிட்டு வரேங்க. இந்த மாதிரி பால் இருக்கணும். இந்த மாதிரி பால் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் 360 டிகிரி. ஸோ இதுவும் ரொட்டேஷன் வந்து இருக்குது. பட் வந்து இது டக்குன்னு வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. இதுவும் ரொட்டேஷன் இருக்குது. இப்படி பாருங்கள், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆங்கிள் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது, இதை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் இருந்தாலும் வாங்கிட்டுமே அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இதை வாங்கினதுக்கப்புறம் இந்த இடத்துல பால் இருக்குல்ல, ஸோ இதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா. அதனால் 7 ஃபீட் இருக்கிற ட்ரைபேடு வாங்கி அந்த மேலே வந்து பால் இருக்கிற மாதிரி பார்த்து தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ வந்து அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த ட்ரைபேட் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டேன், யூஸும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதெல்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த ட்ரைபேட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னோடய நியூ ட்ரைபேட், நியூ கேமராமேன் எல்லாமே இது தான். இது வந்து பேக்கிங் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே ஒரு கவர்லேயும் போட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரைபேட் வந்து இன்னொரு பாக்ஸும் கூடவே போட்டு 2 பாக்ஸில் வந்து பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதனால் சேஃபாக வந்து எனக்கு ரீச் ஆச்சு. ஸோ இதனோட வெயிட் வந்து நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. டேமேஜ் வந்து எதுவுமே இல்லை. 450க்கு ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். 449 எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து சொல்கிறேன்னு சொன்னல, அது வந்து 449. ஸோ இது ஹைட் வந்து 7 ஃபீட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் வந்து மெயினே பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து கேமரா கீழே விழுந்துரும், இல்லை ட்ரைபேட் கீழே விழுந்துரும் அப்படின்ற பயமே நம்மளுக்கு வந்து வேண்டவே வேண்டாம். ஹைட் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த ரெண்டுமே, ஒன்று வந்து ஃபோன் ஹோல்டர், இன்னொன்று வந்து ரொட்டேட்டிங் பால். இந்த ரொட்டேட்டிங் பாலை இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி 2 பக்கமே வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். நான் கீழே வந்து டைட் பண்ணுறேன். கீழே டைட் பண்ணிவிட்டு இப்போ மொத்தமாக எடுத்து நான் ட்ரைபேடில் வந்து டைட் பண்ணிக்க போகிறேன். இந்த ட்ரைபேடோட லிங்க் வந்து முடிஞ்சால் நாளைக்கு 3 PM டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த ரொட்டேட்டிங் பாலை ட்ரைபேடுக்கு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ ஃபோனில் எந்த ஆங்கிள் வேணும்னாலும் வச்சு நம்ம வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். கீழே விழுகவே விழாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், அதை டைட் பண்ணால் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை டைட் பண்ணாமல் லூஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துடும். ஸோ அதனால் ஆங்கிள் வச்சு நம்ம டைட் பண்ணி விட்டுறலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி வீக்காக இருக்கிற பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரைபேட் வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கேமரா கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்து வாங்கணும். ஹைட் பேஸ் பண்ணியும் இந்த ட்ரைபேட் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி கீழே பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஸோ என்ன அப்படின்னா ஒன்றே ஒரு மைனஸ் தான் இருக்குது, கவுண்டர் டாப்பில் வச்சு நம்ம வீடியோ கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ லாங் ஷாட்டில் வேணால் எடுக்கலாம், அந்த குக்கிங்லாம் நம்ம சேனல் வந்து காமிக்கிறோம்ல, ஸோ அதெல்லாம் காமிக்கும்போது க்ளோஸ்அப்பாக வந்து நம்ம வீடியோ எடுக்கவே முடியாது. இந்த 2 ட்ரைபேடுமே நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ட்ரைபேட் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், பட் இந்த ட்ரைபேட் வந்து எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதுவும் இந்த பேஸ் வந்து ரொம்ப மோசம். ஸோ சரி, இந்த தடவை அமேசானில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த லாங் ட்ரைபேடு கூட நான் அமேசானில் வாங்கலை, மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து 300 சம்திங் தான் வாங்கியிருந்தேன். பட் இது வந்து குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன், பரவாயில்ல. பட் இந்த குவாலிட்டியை விட இப்போ நான் காமிச்சிருக்கல நியூ ட்ரைபேட், அந்த குவாலிட்டி வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து 450 நினைக்கிறேன். ப்ரைஸ் கரெக்டாக தெரியல, எக்ஸாக்டாக தெரியல. பட் நான் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரைபேடோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் இன்ஸ்டாவில் நான் நிறைய பார்த்துருக்கேன், நியூ யூடியூபர்ஸ் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் அவங்க யாருக்காச்சும் இந்த ட்ரைபேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் இந்த ட்ரைபேட் பற்றி ரிவ்யூ கொடுக்குறேன். அவ்வளோதான், நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ட்ரைபேட் பற்றி எல்லாமே காமிச்சிட்டேன். இந்த 3 தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து தூக்கி போட்டுற வேண்டியது தான். ஸோ மொத்தமாக 4 ட்ரைபேட் வந்து நான் வாங்கியிருக்கேன் வீடியோக்காக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.